உளுந்தும் கடலைப்பருப்பும் உளுந்து வந்து 1 டம்ளர், கடலைப்பருப்பு வந்து 1 கை அளவு. பாருங்க, இது மாதிரி வறுத்த பிறகு கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு போடுங்க. ஒரு 2 இது வறுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரமே வதக்கிடுங்க. வதக்கிட்டு இறக்கிடலாம். ஏன்னா இதுக்கெலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம உளுந்தையும் கடலைப்பருப்பையும் தான் நிறைய நேரம் வதக்கணும். அதை வதக்கிட்டோம். அதுக்கு இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு டீப் ஃப்ரை ஆகிடும். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. ராவா பூண்டை அப்படியே போட்டு லைட்டாக வதக்குங்க. ஏன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்படி வதங்கின பிறகு இறக்கிடுங்க. இந்த மாதிரி அரைச்ச பிறகு சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபைனலி நாங்கள் அரைச்ச பொடி எப்படி வந்திருக்கு பாருங்கள். தோசை ப்ளஸ் பொடி. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. செமையாக இருக்கு. டேஸ்டியா இருக்கு. யம்மியா guys.